ஹலோ ஹேக்ஸ்பாட் யூசர்ஸ். நம்ம இந்த சீரீஸில் ஹைலைக்ஸ் டூல்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் நிக்டோ. நம்ம ஏற்கனவே லீஜியான் இந்த டூல் நம்ம பார்த்துட்டோம் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில். ஸோ இந்த வீடியோவில் நிக்டோ இந்த டூல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணிடுறேன் ஸ்கேனை. கொஞ்சம் நேரம் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. nikto -h. நான் ஆல்ரெடி மெட்டாஸ்பிளைட்டபிள் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். இது ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நம்ம இன்னொன்று திறப்போம். வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் நிக்டோ. ஸோ நம்ம இதில் இருக்கிற ஃப்ளாக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நிக்டோன்னு கொடுத்து -h கொடுத்தோன்னா அது வந்து நம்ம ஹோஸ்ட்டை நம்ம அதை வந்து கொடுக்குற மாதிரி அதுக்கு நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஹோஸ்ட் இதுதான் ஹோஸ்ட்டுன்னு. ஸோ நான் இங்கே -hன்னு கொடுத்துருப்பேன். -h அதுக்கு தான் கொடுத்துருப்பேன். இங்கே -h ஹோஸ்ட். நீங்கள் வெப் அட்ரஸ் கூட இங்கே கொடுக்கலாம். இது நம்ம இன்டர்னலில் இருக்கிற ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வெப்சைட் ஹோஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா வல்னரபிலிட்டியும் இதுவும் நமக்கு என்ன ஏதாச்சும் இருக்கா, இதில் ஏதாச்சும் மிஸ்கான்ஃபிகர் ஆகிருக்கா, அந்த மாதிரி என்னென்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் சர்வரில் இருக்கோ அதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டும். ஸோ நிக்டோ வந்து ஒரு வெப் ஸ்கேனர்னு சொல்லலாம். ஸோ -p எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா போர்ட். எந்த போர்ட்டில் நம்ம டிஃபால்ட்டாக ஸ்கேன் பண்ணுறது எப்போயும் 80 தான் இருக்கும். நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதும் 80 தான். நம்ம இது இல்லாமல் கொடுத்தாலும் அது டிஃபால்ட்டாக டார்கெட் போர்ட் 80 தான் அது செட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் டைம் அதெல்லாம் காட்டிடும். எண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எண்டிங் டைம் காட்டிடும். ஸோ நம்ம இதை பார்த்துட்டே வருவோம். கான்ஃபிகர் ப்ளஸ்னால் கான்ஃபிகர் ஃபைல் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு அவ்வளோ யூஸ் இருக்காது. ஸோ நமக்கு தேவையானது இது. நோ எஸ்எஸ்எல். நம்ம எதுக்குன்னா எஸ்எஸ்எல் மட்டும் டிசேபிள் பண்ணணும், அதை செக் பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கணுன்னா -no SSLனு கொடுத்தா அது டிசேபிள் ஆயிரும். -no 404 இது எது கொடுப்போன்னா சில வெப்சைட் அந்த வெப்பேஜ்லேயே அந்த சர்வரில் சிலது வந்து 404 எரர் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணும். ஸோ நம்ம அதை டிசேபிள் பண்ணாலும் கூட -no 404 அதை கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டும் முக்கியமானது இதில். ஸோ இந்த மாதிரி -p போர்ட் அந்த போர்ட் ப்ளஸ் கொடுத்து போர்ட் யூஸ் கொடுத்து நம்பர் கொடுக்கலாம். இங்கே அது டிஃபால்ட்டாக நான் சொன்ன மாதிரி 80 தான் அது ஸ்கேன் ஆகும். இந்த ப்ளக்கின்ஸ்லாம் நம்ம டிஃபால்ட்டாக எல்லாமே அது ஸ்கேன் பண்ணணும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ப்ளகின்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஆல் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ -ப்ளஸ்னால் நமக்கு ரூட் வேல்யூ ஆல் ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஐடி இது நமக்கு இது அவ்வளோ யூஸாக இருக்காது. -lனா ஃபோர்ஸாக SSL மோடு ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஃபோர்ஸ் மோடு இது வந்து ஃபோர்ஸாக கண்டிப்பாக SSL நமக்கு ஸ்கேன் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம -SSL அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த டைம் அவுட் இது எது கொடுப்போன்னா டைம் அவுட் ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு டைம் அவுட் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு தான் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக 10 செகண்ட் இருக்குது. அதை நம்ம வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு இது போதும். நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்குவோம். இன்னும் ரிசல்ட் வந்துருக்கு பார்த்துருப்போம். ஸோ நமக்கு நம்ம மெட்டாஸ்பிளைட் ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கோம். சர்வர் அப்பாச்சி 2.2.8. ஸோ அந்த மாதிரி அப்பாச்சி சர்வர் அந்த வெர்ஷனோட காட்டிடுது. ஸோ பவர்டு பை ஹெட்டர் PHP 5.2.4 உபுண்டு இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக காட்டுது. உபுண்டு 5.10. அடுத்து ஆன்டி கிளிக் ஜாக்கிங் இருக்கான்னு காட்டும். அது இருக்கா இல்லையான்னு இதில் இல்லை. ஸோ XSS ப்ரொடக்ஷன் இல்லைன்னு காட்டுது. ஸோ திஸ் ஹெட்டர் கேன் ஹிண்ட் அப் யூசர் அகெயின்ஸ்ட் டு ப்ரொடக்ட் அகைன் எக்ஸஸ் இருக்கா இல்லையா யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு காட்டுது. எக்ஸஸ்
எஸ்னால் என்னென்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி அப்பாச்சி சர்வர் அவுடேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம மெட்டாஸ்ப்ளைட் டபுள் என்ன ரன் ஆகுதுன்னா அப்பாச்சி 2.2.8. இது ரொம்ப அவுடேட்டாக இருக்குது. நீங்கள் அப்பாச்சி 2.4.37 அட்லீஸ்ட் வச்சுருக்கணும். இந்த மாதிரி காட்டுது. கரண்ட் இஸ் லீஸ்ட் அப்பாச்சி சர்வர். இந்த வெர்ஷனாச்சும் நீங்கள் ரன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு செக்யூர்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மிஸ்கான்ஃபிகர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன கரெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களை அட்டாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மியாகும். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஓஎஸ்விபினா இது ஒரு சிவி ஃபார்மேட் மாதிரி சொல்லலாம். இது இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வல்னரபிள் அந்த மாதிரி மிஸ்கான்ஃபிகர் என்னென்ன இருக்குது இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நமக்கு வரிசையாக காட்டிடும். டைரக்டரி இண்டெக்ஸிங் ஃபவுண்ட் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு வீக்கான இருக்கிற வல்னரபிள் அந்த வெப் அட்ரஸ் அடுத்து மிஸ்கான்ஃபிகரேஷன்லாம் நமக்கு காட்டும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நிக்டோ ஒரு வெப் ஸ்கேனர்னு சொல்லலாம். ஸோ நம்ம அந்த யூஸ் பண்ணி நம்ம அந்த வல்னரபிலிட்டி அந்த மிஸ்கான்ஃபிகரெலாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த டூல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.